சின்னஞ்சிறிய என் செல்ல குழந்தைகளா, இப்ப நாம ஒரு தைரியமான வாத்த பத்தி பார்க்க போறோம். குளிர்காலம் வந்துடுச்சு. எங்கும் பனி பெய்து, குளம் எல்லாம் உறைஞ்சு போச்சு. நம்ம வாத்து நண்பர்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா ஆயிடுச்சு. அவங்க நீந்தவும் முடியல, விளையாடவும் முடியல. ரொம்பவும் சோகமா இருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒரு குட்டி வாத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு. மத்த வாத்துங்க எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கும்போது, இந்த சின்ன வாத்து மட்டும் தைரியமா ஒரு முடிவு எடுத்தது. இங்கேயே இருந்தா ஒண்ணும் நடக்காது. நாம வேற இடத்துக்கு போகணும். வெதுவெதுப்பான ஒரு குளத்த தேடி போகணும். அப்படின்னு அது மனசுக்குள்ள நெனச்சது. தைரியமா அந்த குட்டி வாத்து முன்னாடி நடக்க ஆரம்பிச்சது. பனி படர்ந்த பாதையில அது மெதுவா தன்னோட சின்னஞ்சிறிய கால்கள வச்சு நடந்து போச்சு. மத்த வாத்துங்களும் அத நம்பி மெதுவா அதோட பின்னாடியே வர ஆரம்பிச்சாங்க. காடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. மரங்கள் எல்லாம் பனியால போர்த்தப்பட்டு வெள்ள வெள்ளேன்னு இருந்துச்சு. கொஞ்ச தூரம் போனதும், அந்த குட்டி வாத்துக்கு அடர்ந்த மரங்களுக்கு இடையே ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சது. "அதோ பாருங்க" அப்படின்னு அது மத்த வாத்துக்களுக்கு சொல்லாமலே, அவங்க எல்லாரும் அந்த வெளிச்சத்த நோக்கி நடந்தாங்க. அந்த வெளிச்சம் போக போக அதிகமாயிட்டே இருந்துச்சு. கடைசில அவங்க ஒரு பெரிய குளத்த கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த குளம் சுத்தமா உறைஞ்சு போகல. தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பாவும் இருந்துச்சு. நம்ம வாத்து நண்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அவங்க எல்லாரும் உடனே அந்த குளத்துல குதிச்சு நீந்த ஆரம்பிச்சாங்க. அந்த தைரியமான குட்டி வாத்து இல்லன்னா, அவங்க எல்லாரும் இன்னும் பனியில நடுங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. குட்டீஸ், இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? தைரியமா இருந்தா எந்த கஷ்டத்தையும் நம்மளால சமாளிக்க முடியும். அந்த குட்டி வாத்து மாரி நீங்களும் தைரியமா இருங்க. இப்போ நல்லா தூங்குங்க. நள்ளிரவு.